Hello everyone, welcome to Crave Study Tamil. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 6th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் சோஷியல் சயின்ஸ் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின் பேப்பர். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா இதை பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேட்க போகிறாங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்துருங்க. 8 மார்க்ஸ்க்கு கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்க கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. ப்ளஸ் மெயினாக நம்ம என்ன படிக்கணும்னா புக் பேக்கில் இருக்க ஆல் ஒன் வேர்ட்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் இருக்க எல்லா ஒன் வேர்ட்ஸையும் தரவு பண்ணிடுங்க. அதுக்கடுத்து நான் இந்த கொஷின் பேப்பரில் கொடுத்துருக்க எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் டெஸ்ட் மாதிரி எடுங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களோட எக்ஸாம் எழுத யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம் முடிச்சிட்டா அடுத்து நீங்கள் 7th போய் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதனால் இந்த எக்ஸாமை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. கோடிட்ட இடத்தை நிரப்புக, இது ஒரு 8 மார்க். அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு பொறுத்துக்க கேட்டிருக்காங்க பாருங்கள், 4 மார்க்ஸ்க்கு. ஓகேவா? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள், நான் ஆன்சர் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்து 4th ரோமனில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் கொஷின், 6 கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இது உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருந்துச்சு, புக் பேக் ஃபுல்லாக படிக்கணும்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பாருங்கள். என்னென்ன படிக்கணும் நான் சொல்கிறேன், எப்படி படிக்கலான்னு பாருங்கள். 21 கொஷின் ஸ்டார்ட் பண்ணி 29 கொஷின் இருக்குல்ல, இந்த கொஷின்ஸை தரவு பண்ணிக்கணும். 21 to 29 வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். நீங்கள் இதில் வந்து சாய்ஸ் விடாமல் எல்லா கொஷின்ஸையும் படிக்கணும். அப்போ தான் எக்ஸாமில் நல்ல மார்க்ஸ் உங்களால் வாங்க முடியும். அதுக்கடுத்து ஏதேனும் 4 கொஷின்ஸ் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஏதேனும் 4 வினாவிற்கு விரிவான விடையளி. ஒரு கொஷினுக்கு வந்து 5 மார்க் உங்களுக்கு வந்து அவார்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், கொஷின் நம்பர் 31 ஸ்டார்ட் ஆகி 36 வரைக்கும் இருக்க ஆல் கொஷின்ஸையும் படிக்கணும் சாய்ஸ் இல்லாமல். அப்போ தான் உங்களால் கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த செக்ஷனில். அப்போ தான் உங்களோட டோட்டல் மார்க்ஸ் வந்து அதிகமாகும். ஓகே, அடுத்தது பாருங்கள், ஃபைனல் பார்ட். இதில் வந்து உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மேப்பில் வந்து இங்கே கொடுத்துருக்க பார்ட்ஸ்லாம் வந்து மார்க் பண்ண போகிறீங்க. 8 மார்க்ஸ் டோட்டலாக. ஃபஸ்ட்டு ஒன்றில் ஆரம்பித்து 8th ஒன் வரைக்கும் இருக்க பசிபிக் பெருங்கடல், வட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆசியா, இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், தென் பெருங்கடல், நிலநடுக்கோடு, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு நீங்கள் வந்து ஒரு உலக வரைபடம் அவுட்லைன் வாங்கிக்கோங்க. ஷாப்பில் வாங்கிட்டு இங்கே இருக்க ஆல் த கொஷின்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இங்கே என்ன மெயினாக உங்களுக்கு கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கொடுத்துருக்க கண்டங்கள் இருக்குல்ல, நமக்கு அந்த கண்டங்கள் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த பெருங்கடல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா இதை மட்டும் தரவாக படிங்க. ஆனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில இந்த கொஷின்ஸ்லாம் வந்திருக்கு, ஹிஸ்ட்ரி ரிலேட்டடான கொஷின்ஸ். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டோட வீடியோ எடுத்துகிட்டு அதில் இருக்க நான் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் தமிழில் எழுதி வச்சுட்டு புக்கில் தேடி அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் இதையும் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நான் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் வந்து அனலைஸ் பண்ணதில் சம் கொஷின்ஸ்லாம் வேரி ஆகுது, கொஞ்சம் மாறுதா. அதனால் இதுக்கு நம்ம வந்து எதையுமே லீவ் பண்ணக்கூடாது. தரவாக படிச்சிங்கன்னா நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால் மேப் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் மேப்பில் வந்து நம்மளால் மார்க் பண்ண முடியும் கரெக்டாக அந்த லொக்கேஷனை. ஓகேவா? இல்லைனா வந்து நமக்கு என்ன ஆகும், மறந்துடும், சில பிளேஸ் வந்து மறந்துடும், ப்ராக்டிஸே பண்ண முடியாது. ஓகேவா? எக்ஸாமை வந்து வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடிலாம் கண்டிப்பாக முடியாது. அதனால முன்னாடியே வந்து நீங்கள் வந்து அந்த பார்ட்டை வந்து படிச்சுக்கோங்க, லொக்கேட் பண்ண. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஷின் பேப்பர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.